104வது பாடல் கந்தர் அலங்காரம். செங்கேழடித்த சிலவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னீர் தோலும் பதும மலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. இது திருச்செங்கோடு பாடல். இந்த திருச்செங்கோடு என்பது ஒரு சிறப்பான ஒரு ஊர். அதாவது கந்தர் அனுபூதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஊருமே இல்லை. இதுல நிறைய ஊர் கொண்டு வராது. கந்தர் அனுபூதியில திருச்செங்கோடு ஒரே ஊர் மட்டும்தான் அதுல வரும் கந்தர் அனுபூதியில. அந்த மாதிரி திருச்செங்கோடு என்பது ரொம்ப சிறப்பானது. அதை அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறது இல்லைங்களா. திருச்செங்கேழ் அடுத்த சினவடி வேலும் என் கையில் இருக்கிற நெல்லிக்கனின்னு யார் மாணிக்க வாசகர் சொல்லுவார். என் கையில் இருக்கிற நெல்லிக்கனி. நம்ம கையில ஒரு நெல்லிக்கனி இருந்தா எப்ப வேணா சாப்பிடலாம் இல்லைங்களா. அது மாதிரி என் கையில் இருக்கிற நெல்லிக்கனின்னு சொல்லுவார். அது மாதிரி சொல்றார். தன் அனுபவத்தை சொல்றார். இதுலயும் தன் அனுபவத்தை சொல்றாரு. நான் எங்கே நினைத்தாலும் நீ அங்கே நிற்கணும்ன்றாரு. அவருக்கு என்ன வேற வேலையா இல்ல. அப்போ எவ்வளவு ஒரு உரிமை எடுத்துக்கிறாரு இல்லைங்களா. உரிமை எடுத்துக்கிறாங்கன்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளவு இரண்டரை கலந்த நிலையில தான் நம்ம உரிமை எடுத்துக்க முடியும். உரிமை இல்லாத இடத்துல போய் நம்ம உரிமையை செல்லுபடி ஆகாது இல்லைங்களா. நம்ம உரிமை எங்க செல்லுபடி ஆகுமோ அங்கதான் நம்ம உரிமையை எடுத்துக்க முடியும் இல்லைங்களா. நிற்பவன் அது அங்கே நிற்பவன் முருகன். அவங்க நிக்கிறாராம். அவரு கூப்பிட்டோன்னா வராராம். திருச்செங்கோட்டு பதிகம். செங்கேழ் அடுத்த, செங்கேழ்னா சிவப்பு நிறம் கொண்ட, சிவப்பு நிற பகைவர்களினுடைய மீது சினம் கொண்ட அந்த கூர்மையான வேலாயுதத்தை கொண்டு அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து சிவப்பு நிறம் ஏறி போயிச்சோம். அந்த மாதிரி செங்கேழெடுத்த சினவடி வேலும் திருமுகமும் 6 முகம், அந்த 6 முகமும் பங்கே நிறைந்த 12 தோள்களும் என் முன் பதும மலர். பதும தாமரை மலர். தாமரை மலர் மனம் வீசும் இல்லைங்களா. தாமரை மலருக்கு நல்ல மனம் வீசும். அந்த அருணகிரிநாதருக்கு எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். அருணகிரியாருக்கு 6 முகமா தான் காட்சி கொடுத்தாரு. அந்த கம்பத்துல காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அப்போ அந்த இவரு அந்த கம்பத்து இளையனார்னு இருப்பார் திருவண்ணாமலையில. அங்கதான் காட்சி கொடுக்குறாரு கருணகிரிநாதருக்கு. 2 பேரும் இவரு ஒரு மந்திரவாதியா இவரும் சண்டை போட்டு இவருக்கும் யாரு வர வைக்கிறாங்க, முருகனை நீ மந்திரம் வச்சா நீ நல்ல நீ பெரிய திறமசாலின்னு நினைப்பு, இல்லைன்னா அவன் பண்ற 2 பேருமே ஒரு மந்திரக்காரன் வச்சு பண்றாங்க. அப்போ இவரு கம்பத்து பொழந்துக்கிட்டு வராரு. 6 முகரால் தான் வராரு. அதற்கு சேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாலி தாரநாட அவளோடன்று அதிர வீசிவாராடும் இடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவாளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீருமாடி வரவேணும். அதனால அவளை புடிச்சு வச்சுக்கிறாரா மந்திரவாதி பிள்ளைய. இது மயில ஆடுச்சா பாருங்க. இவர் அது ஆட இது ஆட இவர் பாடினார் பாருங்க. என்ன முருகா இது மாதிரி பண்ணிட்டீங்க சொல்லிட்டு வந்தவுடனே அவர் பிச்சுக்கிட்ட மயில வாழ்ற அழக பார்த்துக்கினே இருக்கும்போது இவர் கழிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த திருவண்ணாமலையில அந்த பிரபுட மகாராஜன், அந்த மகாராஜன் முன்னையில காட்சி கொடுத்துறாரு. இவங்க சண்டையில 2 பேரையும் காளியும் பார்த்துட்டாங்க, முருகபெருமானை பார்த்துட்டாங்க எல்லாரும் இல்லைங்களா. அதனால அங்க காட்சி கொடுத்தாரு. கம்பத்து இளையனார்னு இன்னைக்கும் இருக்கு. போனவொன்னா இருக்கு பாத்தீங்களா முருகன். அந்த கம்பத்துலதான் முருகபெருமான் காட்சி கொடுத்தது. அங்கேயும் 6 முகரா தான் காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி ராமலிங்க அடிகளாருக்கும் திருத்தணி முருகர் தான் 6 முகமா காட்சி கொடுப்பாரு. அதனால அந்த 6 முகமா எனக்கு காட்சி கொடு கேட்கிறாரு. இதெல்லாம் அவர் கடைசியில காட்சி கொடுத்தாரு. இப்ப கடைசியில தான் காட்சி கொடுத்தாரு. அது 6 முகமா காட்சி கொடுத்தாரு. கனவுல காட்சி கொடுத்ததும் அப்படிதான். அருணகிரிநாதருக்கு கனவுல காட்சி கொடுத்ததும் 6 முகர்.
அப்போ வந்து அவர் காட்சி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் வச்சு எனக்கு காட்சி கொடுக்கணும் இப்ப கேட்கிறாரு. ஏற்கனவே கடைசியில தான் அவரு காட்சி கொடுத்துட்டு அதோட அவரு அந்த பாட்டோட காட்சி கொடுத்துட்டு போறாரு. பிரபல மகாராஜனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. கண்ணு தெரியாம போயிடுது அந்த ஒளி பிரகாசத்துல கண்ணு. அதுக்கப்புறமா அந்த கூடு விட்டு கூடு பாயறதுல போறாரு. அந்த மலர் எடுத்துன்னு வர போறாரு. பாரிச்சாத்த மலரை எடுத்துன்னு வர போறாரு. கூடு விட்டு கூடு பாயிட்டு அந்த கிளி உருவத்துல போனாருப்பாங்க. இந்த மந்திரக்காரன் என்ன பண்ணா சொல்லிட்டு அந்த இவருடைய உடம்பை எரிந்துட்டாரு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளி ரூபமா தான் போயிட்டு கந்தர் அனுபூதி கிளி ரூபமா பாடினது. அது 51 பாடல் அந்த கந்தர் அனுபூதி. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு நன்மைக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் வச்சுக்க அவரு கையில வச்சுக்கிறாரு. மீனாட்சி எப்படி கையில வச்சுக்கிறாரோ அத மாதிரி கிளி ரூபமா கிளி கோபுரமே இருக்கு. அந்த திருவண்ணாமலையில கிளி கோபுரமே இருக்கு. அந்த கிளி கோபுரத்து மேல இருந்து பாடினதான் கந்தர் அனுபூதி. நினைத்த இடத்தில், அதுவும் எப்படி நினைத்த இடத்தில் எனக்கு காட்சி கொடுப்பார். கொடுப்பார்னே சொல்லிடுறார். கொடுப்பார். செங்கே அடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைந்த நற்பன்னீர் தோறும் பதுமமலர் கொங்கே தரணம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து நிற்பார். முருகன் வந்து நிற்பார். ஏன்னா அவர் 2-3 வாட்டி வந்துக்கிறாரு. கூட வயலூருக்கு வாழ்றாரு போறாரு. வயலூர் இருட்டு கண்ணு ஒன்று தெரியல ஒன்றும் வழியும் தெரியாது. ஒன்று கிளம்பு வயலூருக்கு வாழ்ட்டாரு. அவர்கள் ஏன் வாழ எனக்கு வழி தெரியல ஒன்றும் சொல்ல. வயலூர் போனா போறாரு. இன்னும் ஒண்ணுமே தெரியல இருட்டா கிடக்க பார்த்தோம்னா அப்புறம் போ அதோ சொல்லிட்டு வழியும் புள்ளியும் ஒன்றும் தெரியலையே என்றாரு காட்டுறாரு. அவரு கூப்பிட்டு தான் போறாரு. அந்த முனையில போகும்போது வயலூருக்கு போயிட்டு தான் அந்த ஒரு பாட்டு முதல் பாட்டு போறாரு. வயலூர் ஒரு நகர் ரொம்ப சிறப்பான ஊரு. வயலூர் முருகனை பத்தி பாடியிருக்காரு. நம்ம வாரியார் சுவாமிக்கும் வயலூர்னா ரொம்ப பிடிக்கும். வயலூரான்னு வயலூர் எதனா டொனேஷன் கொடுத்தாலும் வயலூர் வள்ளல்னு கொடுங்க. அது மாதிரி வயலூர்ல அந்த வயலூர்ல போய் தான் அந்த விநாயகரை பார்த்துதான் நம்ம வந்து முதல் எப்பவுமே விநாயகரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தானே நம்ம வேற படிக்கணும். அது விநாயகரை பாடாத எடுத்தவொன்ன முத்தை தர பக்தி திருநகை தான் பாடினாரு இவரு. அதனாலதான் அவர் சொல்றாரு அவருக்கு முத்தா பாடுட்டாரு பாட்டாரு. ஆனாலும் அப்போ போய் தான் அந்த வயலூருக்கு போய் அந்த விநாயகரை பார்த்தவன தான் நாம பாடாம ஒரு பாட்டு நிறுத்திட்டோம். ஏன்னா நம்ம விநாயகர் பாடாத போயிட்டல. அதனால சொல்லிட்டு அங்கே பாடுறாரு அந்த விநாயகர் பாடல. கைத்தகம் நிறைகனி அப்பமுடன் அவள் போரி கப்பிய கரை மோகன் அடிப்பீனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதீரும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அறம் மகன் மற்பொருள் தீரல் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமை முதல்வனை மட்டாமிழ் மலர் கொடு பணிவீனே முத்தமிழடை வினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அச்சிவன் முறை ரதம் அச்சது பொடி செய்த அறிவீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படு அப்புண மத நிலை இவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அகணமணமருள் பெருமாளே. அது மாதிரி இப்படி பாடினத்தோடு தான் ஞானசம்பந்தர் வந்து 16,000 பாடல்கள் பாடினார். அதே மாதிரி இவரும் 16,000 பாடல் பாடணும். திருப்புகழ் 16,000 பாடினாரு. பாடி 1324 பாடல்கள் தான் இப்போ நம்ம கையில் இருக்கு. அந்த மாதிரி பாடினா இதுல அது திருப்புகழ் மட்டும் இல்லாத கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அது மாதிரி எல்லாமே ஒரு வேல் விருத்தம் மயில் விருத்தம் இது மாதிரி 6 பாடல்கள் எல்லாம் 6 வரும் இல்லையா. முருகப்பெருமான எடுத்தாலே 6 தான். 6 முகம் 6 படை வீடு 6 அடிகலன்கள் எல்லாமே 6. அது மாதிரி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அது மாதிரி 6. இவரும் 6 தான் பாடினாரு. 6 திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அது மாதிரி மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இப்படி 6 பாடு பண்ணாரு. அது மாதிரி பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்கள்.
அது மாதிரி 6 என்பது ஒரு சிறப்பான எண். இதில் முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டால் 6 சரவண பவ என்பது 6 எழுத்து எண். அது மாதிரி எல்லாமே அவருக்கு 6 ஷடாட்சர மந்திரம். அது மாதிரி